ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்க போகிறது. சந்தோஷம் அடைய போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் கடகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். 1க்கும் 10க்கும், அதாவது 1ஆம் இடம் ராசி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது என்பது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம், திருவிழா காலம்னே சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்கள் நினச்சதும் சாதிப்பீங்க, நினைக்காததும் சாதிப்பீங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கும், அந்த வேலை இப்போ இழுத்து போட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. 7 சனி போயிட்டுருக்கு ஒரு பக்கம். 7 சனி, அதுவும் உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனாலும் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார். அப்போ கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறார். குரு கடகத்திலேருந்து குரு பார்க்குறார் அப்படின்னா எந்த ஒரு அந்த தீய கிரகமான சனி கெடுபலனை தரமாட்டார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இருந்தாலும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்வது உசிதம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி ராசியில் சனி இருந்தாலும் ஒரு மெத்தன போக்கு இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது எடுத்தோமா ஸ்பீடாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஸ்பீடுனா வழக்கம் மீடியமாக இருக்கும். குரு தானே, என்ன எடுத்து செய்யணுமோ எடுத்து செய்யுங்க. ஆனால் இப்போ சனி உட்காந்ததால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒரு கௌரவ, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7 சனி இருந்தாலும் அந்த தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழிலிலும் ஆற்றக்கூடிய வேலையிலையும் சிறப்பாக உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் உச்சம் பெறுவது என்ன? அப்பப்போ அவர் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெறுவது சிறப்புங்க. அடுத்து 2025க்கு மறுபடியும் உச்சம் பெற போகிறார். இப்போ மின்னல் மாதிரி ஒரு 2 மாதம் உச்சத்தில் இருப்பார், அவ்வளோதான். அப்போ மீன ராசிக்கு ஒரு அதிரடியாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தால், முதுகில் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கவே கவனிக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. சந்தோஷமே பிரதானமாக செயல்படக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கான தேவையை கருதி கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், தங்க நகை, வைர பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய தருணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6லக்கே அது சூப்பருங்க. எதிரிகள் ஓட வரட்டுவீங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணுறவீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய தருணம்.
6ல் கேது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லது செய்யக்கூடிய தருணம் இது, சாதிக்கக்கூடிய நேரம் இது. வெற்றி ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துருக்கார் அப்படின்னா வெற்றி. அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களை யாரும் பூசிக்கலை, ரொம்ப திட்டியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 7 கொடியவன் 8ல் இருக்கார். அப்போது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வேண்டாம். கொஞ்சம் அமைதியோடு செயல்படுங்கள். அது மட்டுமல்ல, கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் கூட்டாளிகள் உங்களை டென்ஷன் படுத்திடுவாங்க. நீங்கள் உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, விட்டு பிடிங்க. மற்றபடி 8ஆம் இடத்தில் 6 குடையவன் 8ல் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும். பாக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது. பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகம். 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், ஒரு பாக்கியமான ஒரு சூழல். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நண்பர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டமான ஒரு வாரம், சாதிக்கும் ஒரு நேரம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, காலி மனம் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்க போகுது. தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நல்ல தொழிலில் வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். ஆனால் அதிகப்படியான உழைப்பு இருக்கும், பணிச்சுமை அதிகமாக இருக்கும், லெபோரியஸ் ஒர்க் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான உழைப்பு இருக்கும். இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, தனியார் தொழில் இருக்கீங்க, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க. டென்ஷன், டார்ச்சர் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்தி நீங்கள் வேலை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வருமானத்தில் குறை கிடையாது, ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். இந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் கேஷுவலாக ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போய் நடைபாதி வியாபாரிகள் இருக்கீங்க, இல்லை தள்ளுவண்டியில் ஒரு பொருளை எடுத்து போய் வியாபாரம் பண்ணுவீங்க. எடுத்து போன பொருள்லாம் காலி ஆகிடும். நடைபாதையில் வச்சிருக்கிற உங்களுடைய பொருட்கள்லாம் காலி ஆகிடும், விற்று போயிடும், காசாக மாறிடும். அப்போ வருமானம் அதிகமாகும் இல்லையா? இப்போ தொழில் அதிகப்படியான உழைப்பும் இருக்கும், அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும், அதிகப்படியான சந்தோஷமும் கிடைக்கும். அதுதான் உண்மை. 11ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், தொடாத காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராகு 12ல் இருக்கார். இப்போ கேது 6ல் இருக்கிறது சூப்பர். 12ல் ராகு அதுவும் இருக்கலாம், இருந்தாலும் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. வெளிநாடு போகணுன்னா கண்டிப்பாக ராகு உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார். ஃப்ளைட்டில் கண்டிப்பாக போவீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. செலவினங்கள் இருக்கும், சுப செலவுகள் தான் பண்ணுவீங்க, அற்புதமாக நடக்கும். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் காமதேனு போட்டாவை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காமதேனு போட்டாவை வச்சு அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ
வரவேற்பறையிலே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் வருமானம் தானாக வரும். பார்த்துக்கிட்டே இருக்குன்னு இப்போ வேலை செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. வைப்ரேஷன் கிடைக்கும். அதாவது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய வருமானம் 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி வருமானம் வரும். குடும்பத்தில் வருமானம் வந்தால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வேப்ப எண்ணெயை நிறைய யூஸ் பண்ணலாம். வேப்ப மரத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் இளைப்பாறலாம், போய் அங்கே போய் உட்காரலாம், கொள்ளலாம். அன்னாசி பழம் சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நிச்சயமாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லணும். பெருமாளை சேவிக்கலாம். சேவிக்க நல்லா வருவீங்க. அதே நேரத்தில் செருப்பு வந்து அப்பப்போ மாற்றலாம். புது செருப்பு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு செருப்பு மாற்றலாம். செருப்பு கடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொத்தமல்லி சாதம் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடலாம். மீன் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம். கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி சாதம் எது வேணாலும் கொத்தமல்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வல்லூர் பறவை ஃபோட்டோவை வீட்லேயோ அலுவலகத்துலேயோ மாட்டி வச்சா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கால் பாதம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாத பூஜை பண்ணிங்கன்னா, பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணிங்கன்னா நல்லா வரும். மற்றபடி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குதிரை முகத்தை வந்து வச்சுக்கலாம். வீட்டில் வந்து ஃபோட்டோவாக வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். முந்திரி நிறைய சாப்பிடலாம். கொடி கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கொடி கம்பத்தில் கொடி ஏற்றுறாங்க பாரு, அதை பார்க்கலாம். நீங்கள் குதிரை வந்து முகத்தை நீங்கள் குதிரையை வச்சுக்கலாம். குதிரை ஹார்ஸ் ரைடிங், குதிரை முகம் இதெல்லாம் இப்போ வீட்டில் வச்சுக்கலாம். மற்றபடி வீணை கிளாஸு போகலாம், வீணைக்கு வாசிக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வைப்ரேஷன் ஆகி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ எங்களுடைய பதிவுகளை கேட்டிருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.